புகழ அரோகரா அருந்தவ சிவ ஜீவ சிவனே இருவரஞ்சபதவ செய்தோ செய்தே வாரா அம ஜிவனே ஜய ஒருவரிடா உடையவும் பகவான் இரண்டு வருடம் தவம் இருந்தார் அங்க ஈசம் பகவானும் வரவோ இல்லை தவமேறந்தா ஐயா 3 வருடம் தவம் இருந்தா முக்கனும் வரவே இல்ல 4 வருடம் தவமேறந்தா நாதன் ஜீவ பெரும வரவோ இல்லையா தவமேறந்தா ஐயா 5 வருடம் தவம் இருந்தா ஆதி ஜீவ வரவே இல்ல 6 வருடம் தவம் இருந்தா அருணாச்சலம் வரவே இல்ல ஏ நாகராஜ நாகவல்லி ஒரு பிள்ளை வர வேணும் இல்ல ஏ 7 வருடம் தவம் இருந்தா எங்கள் ஜீவன் வரவே இல்லை 8 வருடம் தவம் இருந்தா ஏற்ற ஜீவன் வரவே இல்லை 9 வருட காலம் தவம் இருந்தா ஆதி உடைய வேணும் வரவே இல்ல ஐயா 10 வருடம் தவம் இருந்தா 10 வருடம் எங்க பரமசிவம் வரவே இல்ல பரமசிவம் 6 வருட காலம் இருந்து தவம் செய்தோ 12 வருட காலம் பாரத்தவன் செய்துவார் நாகராஜ நாகவல்லி செய்து வந்த தவம் அதுதான் ஆகாயம் பூமிக்கும் ஆகாயம் அந்த அழகு தவம் வளருதை ஏ அழகு தவம் ஏ மண்ணுக்கும் விண்ணுக்கும் மாயதவம் வளருதை நாகராஜன் செய்த தவம் நாகவல்லி தவம் அதுதான் கையிலக்குள்ள வந்துடும் ஆடாத கைலாசம் ஆடிய செஞ்சிரும் நகலாத கைலாசம் நகலாத அது நகலும்படி ஆடி அவனே கைலாசம் ஆடும்போது கண்ணன் தங்க பார்வதி கடவுளிடங்கப்பால் ஆண்டவனே பகவான் ஆடாத கைலாஸ் ஆடுகிறவரையன் நகலாத கைலாஸ் நகலாத இன்னைக்கு நகலுகிற நகலுகிற யாரே ஆண்டவன பகவான் உள்ள
நடந்தவள் ஒளியாம சொல்லிடும் நடந்தத நடந்தவள் நடந்தத அவன் நாதிரந்து இங்க நாதிரந்து இங்க உண்மையத்தான் சொல்லலன்னா அவனை உண்மை சும்மா விட மாட்டேன் அவனை நடந்தத சொல்லலன்னா உங்களை நானும் சும்மா விட மாட்டேன் ஏ பாரதிய கேட்ட போது அண்ணவன் பகவானும் சொல்லுவாரா ஏ சத்திய பார்வதிய இன்னைக்கு ஆடாத கையிலாசம் பார்வதி ஆடுகிற விவரம் தானே இது வேற ஒரு குத்தம் இல்ல அந்த நாகலோகப்பட்டணத்தில் அந்த நாகமுடி ராஜாவோ நாகவல்லி வெண்கொடியோ பிள்ளை ஒண்ணு வேணும் இன்னு பிறந்தவசி இருந்து வாரார் குழந்த ஒண்ணு வேணும் இன்னு குழந்த ஒண்ணு வேணும் இருவரும் கூடி தவம் இருந்து கூடி தவா இந்த நாகராஜனும் நாகவல்லியும் செய்த தவமானது குழந்தைக்கு இல்ல தவம் இருக்காவோ கூடி தவம் இருக்க இருவருடைய தவமானது மண்ணுக்கும் விண்ணுக்கும் முவடு தட்ட வளர்ந்துடுது. ஆமா, பிள்ளைக்காக தவம் இருக்க இந்த நாகராஜன் நாகவல்லி செய்த தவம் ஆகாயம் பூமிக்குமா வளர்ந்துடுது. வளர்ந்த தவம் கைலாசத்துக்குள் வரவும் அந்த நாகராஜ நாகவல்லியினுடைய அந்த 12 வருட தவத்தின் பெருமையால ஆடாத கைலாசம் ஆடி அசையுது. நகலாத கைலாசம் நகலும்படி ஆடுது. கைலாசம் ஆடும்போது கண்ணன் பார்வதி கேக்கா, சுவாமி பகவான எதனால் இந்த கைலாசம் இப்படி ஆடி அசையுது? நகலாத கைலாசம் நகலக்கூடிய விவரம் என்ன சுவாமி? உண்மையை சொல்லலன்னா உண்மை சும்மா விட மாட்டேன். எதுக்காண்டி இந்த கைலாசமலை இப்படி கிட்டுக்கிட்டு கிட்டுக்கிட்டுன்னு அப்படின்னு கேட்க உடனே பகவான் சொன்னார், ஏ பார்வதி, கைலாசமலை ஆடுதுன்னா வேற ஒண்ணும் இல்ல, நாகலோக பட்டணத்திலே நாகமுடி ராஜா நாகவல்லி, ஆமா, பொல்லாத நாகம், மனித முகமும் பாம்பு உடலோடு இருக்கார்கள். ஆண்நாகம் படமெடுத்தால் அவனி உலகம் அழியும், பெண்ணாகம் படமெடுத்தால் அப்பேற்பட்ட குணம் கொண்ட நாகத்துக்கு ஒரு குழந்தை இல்ல. குழந்தைக்காக கொண்டவனின் தேவியுமா ஊடி தவம் இருக்காவோ. இருவர் செய்த தவமானது ஆகாயம் பூமிக்குமா வளர்ந்துடுது. நாகத்தின் தவத்தினால நம்மளுடைய கைலாசம் ஆடி அசையுது அப்படின்னு பகவான் சொன்ன உடனே பார்வதி சொல்லுதா, இறைவா, ஒரே ஒரு பிள்ளைக்கு தானே தவம் இருக்காவோ, என்ன சொத்து கேட்டு தவம் இருக்காவளா இல்ல சுகத்தை கேட்டு? அவ கேட்கறது மண்ணோ மனைக்கோ விரும்பலைய, ஒரு மதல செல்வத்துக்கு ஆசைப்பட்டு தானே. இவ 2 பேத்துக்கு ஒரு பிள்ளை வரம் கொடுத்தா நீங்க என்ன குறைஞ்சா போவிய? ஏ பார்வதி, ஆறும் கருவம் அவனவனம் அமைத்த பிரகாரம் நடக்கும். ஆமா, குழந்தை கொடுக்கணும்னா அவன் தலையெழுத்து அவ தலையெழுத்து என்னன்னு இருக்கோ அப்படின்னு சொன்ன உடனே அப்ப நான் சொல்லுதாள் பார்வதி, சமய ஆண்டவன பகவான் பிள்ளை இல்ல இருவரு பிள்ளை வரம் கொடுத்திரும், முதல இல்ல இருவருக்கும் மறையோன் மதலை வரம் கொடுத்திடுங்கோ. மதலை இல்லா இருவரு சாமி பிள்ளை இல்ல இருவரு
பிள்ளை வரம் கொடுத்திரும் பார்வதிய சொன்ன போல் பகவான் சொல்லுவார். ஏ பார்வதி, நான் சொல்லதே நீ கேட்க மாட்டேங்கிய. அவர் 2 பேத்துக்கும் பிள்ளை இருந்தா நானா இவ்வளவு நாளாவா குறைய வச்சிருக்கேன். அதனால பகவான் பிள்ளை வரை எப்போ கொடுக்க முடியும். அவன் தலையெழுத்து என்னமோ அது பிரகாரம் தான் நடக்கும். இறைவா இப்பவுமே நீங்க பிள்ளை வரம் கொடுங்க என்று பார்வதி சொல்ல, ஆண்டவன் சொன்னார் இருவருடைய ஜாதக ஏட்ட பார்க்கணும். ஏட்டுல பிள்ளை இருந்தா ஏந்தும் பிள்ளைய ஜாதகத்திலே பிள்ளை இருந்தால் ஜமத்த வரத்தை நான் கொடுப்பேன். அதனால இருவருடைய ஏட்டு கணக்கு எப்படியோ என்னமோ தெரியல. ஜாதக கணக்கை பார்த்து பார்ப்போமே. நாகராஜனுக்கு நாகவல்லியனுடைய ஜாதக கணக்கு பஞ்சாங்கம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தா தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே பராஜயத்தி சொன்னான். இருவருடைய ஜாதக கணக்கை இப்பவுமே எடுத்து பாருங்க அப்படின்னு. உடனே ஜாதக கணக்கு யார்கிட்ட இருக்கு? சிறு கணக்கு எழுதக்கூடிய, பாவ ஜென்ம கணக்கு எழுதக்கூடிய, சரண மனன கணக்கு எழுதக்கூடிய அந்த சித்திரபுத்திரன் ஐநாட்ட தான் எல்லாரும் தலையெழுத்து இருக்கு. சனன கணக்கு அவர்கிட்ட தான் இருக்கு. மரண கணக்கும் ஒரு குழந்தை பிறக்கணும்னா இந்த நேரத்தில் பிறக்கணும். அவர் குறிச்ச நாளில் தான் ஜனனமாகும். மரணம்னா அவர் என்னைக்கு ஓலையை கிழிக்காரு அன்னைக்கு நம்ம போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அதனாலதான் அவர்கிட்ட பாவ புண்ணிய கணக்கு இருக்கு, சனன மரண கணக்கு இருக்கு. அந்த நயினாரை கூப்பிட்டு சாதகத்தை பார்க்க சொன்னால் பராசக்தி. உடனே சித்திரபுத்திர நயினாரை சிவபெருமான் கூப்பிட்டாரு. எப்படி கூப்பிட்டாரு? ஓ சித்திர புத்திர நயினார. ஐயா சித்திரபுத்திர நயினார வாரும், இருவருடைய ஏட்டு கணக்கு எடுத்து பாரும் அப்படின்னு சொன்னாரு. சித்திரபுத்திர நயினார் இருப்பிட எங்க இருக்கு? அவர் இருக்கிறது யமலோகத்தில் இருப்பாரு. ஆமா, அவர் எடுத்து சீட்டை கொடுத்தா தான் யமனே வந்து உயிர் எடுக்க முடியும். ஆமா, அந்த சித்திரபுத்திர நயினாரை கூப்பிடவும் யமலோகத்தில் இருந்து நயினார் சிவனார் முன்னால் வர, இறைவா பகவானே என்னை அழைத்த விவரம் என்ன இந்த சித்திரபுத்திர நயினார் கேட்க, அப்ப ஆண்டவன் சொன்னார், எப்பா ஏ சித்திரபுத்திர நயினார, இந்த நாகராஜனுக்கும் நாகவல்லிக்கும் பிள்ளைக்காக தவம் இருக்காவோ? பார்வதி 2 பேத்துக்கும் பிள்ளை வரத்தை கொடுங்கன்னு வேற சொல்லுதா? இந்த நாகராஜன் ஏட்டு கணக்கையும் நாகவல்லி ஏட்டு கணக்கையும் நீர் எடுத்து பாரு. சனன மரண கணக்கு என்ன பாவம் செஞ்சிருக்காவோ, என்ன புண்ணியம் செஞ்சிருக்காவோ, ஏன் 2 பேத்துக்கும் பிள்ளை இல்லை அப்படின்னு ஜாதகத்தை எடுத்து பாரும் அப்படின்னு சிவபெருமான் சொன்ன உடனே சித்திரபுத்திர நயினாரு நாகராஜன் நாகவல்லி ஏட்டு கணக்கு எடுக்காரு. நாகராஜன் ஜாதக கணக்க நயினாரு சொல்லுதாரு. இறைவா பகவான, இந்த சித்திரபுத்திர நயினாருடைய ஜாதக கணக்கு என்ன சொல்லுது தெரியுமா? இந்த சித்திரபுத்திர நயினார் முன் ஜென்மத்தில போன பிறவியில மலை வேடனாக பிறந்து வயிற்று பசிக்காக ஏழுமலை காவுக்குள்ள வேட்டையாடி போயிருக்காரு. வேட்டைக்கு போன இடத்துல இந்த நாகராஜன் மலை வேடனாக பிறந்து செனமானு கவரிமானு கவரிமான 8 மாதத்து சூளுமான அம்பு ஓட்டு கொண்டு இருக்காரு. போன ஜென்மத்தில் செனமான கொன்ன தோஷம் இந்த ஜென்மத்தில் இவருக்கு பிள்ளை இல்லை. சூளுமான கொன்ன தோஷம். ஆமா, சூளுமான கொல்லலாமா? செனமானு 8 மாதத்து சூளுமானு, அது எவ்வளவு பெரிய பாவம். அது உயிர் பிரியல என்னெல்லாம் வருத்தப்பட்டிருக்கும். அந்த ஜனமானனுடைய பாவத்தினாலே 7 தலைமுறைக்கும் இவருக்கு ஏந்தும் பிள்ளை இல்லை அப்படின்னு சித்திரபுத்திர நயினாரு நாகராஜன் கணக்க சொன்னார். அப்ப பார்வதி கேக்கா, இறைவா இவர் இந்த பாவம் பண்ணிட்டாரு, ஆனா நாகவல்லி என்ன மாதிரி ஒரு பெண்ணு, பெண்ணுக்கு பெண்ணும் மனம் இறங்கணும். அதனால அவளையும் என்ன மாதிரி ஒரு பெண்ணா இருக்கிறதுனால இந்த நாகவல்லியினுடைய ஜாதக கணக்க பாருங்களேன். நாகவல்லி ஜாதகத்திலேயாவது பிள்ளை இருந்தா இருக்கான்னு பாருங்களேன். சொன்ன உடனே சித்திரபுத்திர நயினாரு நாகவல்லி ஜாதகத்தை எடுக்காரு. எடுத்து சிறுகணக்கனுக்கும் நயினாரு சொல்லுதாரு,
ஏ அம்மா பராஜத்தி, அப்பா பகவான, இந்த நாகவல்லி என்ன பண்ணிருக்கா தெரியுமா? போன ஜென்மத்தில மழை வேடிக்கையாக பிறந்திருக்கா. அப்படி பிறந்து 8 குழந்தைகளை பெற்று 8 குழந்தைகளையும் வளர்க்க முடியாம போன ஜென்மத்தில 8 குழந்தைகளையும் கசத்துக்குள்ள போட்டு கொண்டு இருக்கா. இவ கசத்துல போட்டு குழந்தைகளை கொன்னதுனால இவளுக்கு கோடி தலைமுறைக்கும் குழந்தை செல்வம் இல்லை. அப்படின்னா ஆண்டவன் நயினார் சொன்னதை சொன்னார். அப்ப ஏ பார்வதி, 2 பேத்துக்கும் பிள்ளை இல்லைன்னு சொன்ன பாத்தியா? 2 பேரும் இப்படி பாவம் செஞ்சிருந்தா 2 பேத்துக்கு எப்படி பிள்ளை கிடைக்கும்? அதனால் பார்வதி இந்த பேச்சை இன்னையோட விட்டுரு. நான் பொழுது விடிஞ்சா இந்த உலகத்துக்கு நாம் படி இழக்க போனோம். இந்த ஆண்டவன் பகவானும் ஆதி பராஜத்தியும் சமி அன்னைய இரவிலாதா சத்தியும் ஜீவனுமாக விட்டு களைப்பாரி களைப்பார் இருவரும் தாம்பளம் தரிப்பாரா. கணவனும் மனைவியுமா கனகமணி கட்டிலில கண்ண சந்து உறங்குவாரா. மரகத கட்டிலில மன்ன வேணும் தேவியோ மதிமயங்கி உறங்குவார். மறுநாள் காலையில வெள்ளிக்கிழமையாச்சு வெள்ளிக்கிழமையாச்சு விடிய கால நேரமாச்சு. ஆண்டவன் சிவபெருமா படியளக்க வேணும் என்று வேணும் என்று பாரிடம் படியளந்து காப்பாரா. படி இழந்து கேட்ட போது ஆளாக்கு தினை இழந்து அறுதி அரணாருட கை கொடுத்தா எம்மரக்கா தினை இழந்து மன்னனோட கை கொடு பக்கா நல்ல தினை இழந்து பக்கா நல்ல தினையா அந்த பகவானோட கை கொடுத்தா. படியளந்து வாங்கி படியளக்க கிளம்பு படியளக்க கிளம்பும் போது பார்வதியா பார்த்தால பகவான் முன்ன வருவாள். அந்த பகவான வழிமறிக்கா ஈச முன்ன வருவாளா. பார்வதி ஈஸ்வரன வழிமறித்து அந்த ஈஸ்வரியா சொல்லுவா, நான் ஜாமி போகு இடத்துக்கு தான் சங்கரியா நான் வருவேன். பகவான் போகு இடத்துக்கு பார்வதியா நான் வருவேன். கடவுள் போகு இடத்துக்கு தான் இந்த கண்ணன் தங்க நான் வருவேன். இந்த கண்ணன் தங்க ஆண்டவன பகவான உங்களோடு வருவதற்கு உத்தரவு கொடுக்கணுமே. சாமி கூட வருவதற்கு சுவாமி கூட எங்க சத்திக்கு வரம் கொடுங்க. இந்த சத்திக்கு தான் பார்வதியா கேட்ட போதே பகவான் சொல்லுவாரா, ஆண்டவன் படி இழக்கணும்னு பார்வதிட்ட படிய வாங்கி கொண்டு
பகவான் படி இழக்க போறாரு. இந்த பார்வதி அன்னைக்கு பாத்துக்கிட்டா இந்த ஆண்டவன் நம்மகிட்ட வாங்கிட்டு போறாரு. கொடுப்பது ஆளாக்கு அரிசி. ஆளாக்குன்னு எப்படி இருக்கும்? ஆளாக்கு தெரிய ஆளாக்கு அமுதம் வாங்கிட்டு போறாருன்னா இந்த ஆளாக்கு அமுதம் வச்சு இந்த உலகத்துக்கு எப்படி படி இழக்காரு? இது உண்மையா பொய்யா? அப்ப இந்த ஆண்டவன் கூட போனாதான் இவர் படி இழக்கதும் படி இழக்காம வரன்னு தெரியும். இந்த பராஜயத்தி பகவான கூப்பிட்டு பகவான வழிய மறிச்சு பகவானை வழி மறித்து, சுவாமி உங்களோட நான் வாரேன், என்னையும் உங்க கூட கூட்டு போங்க. என்னைக்காவது என்னை கூட்டு போயிருக்கீங்களா? நீங்க யார் யாருக்கு படி வைக்கணும் எனக்கும் தெரியுமா, அதனால உங்க கூட நான் வாரேன், எனக்கு உத்தரவு கொடுங்க அப்படின்னு பார்வதி கேட்கும்போது பகவான் சொன்னாரு, ஏ பார்வதி, நீ எந்த ஆசைப்பட்டாலும் இந்த ஆசை உனக்கு வேண்டாம். ஏமன்னா 1000 ஆண்களோடு நடந்தாலும் ஒரு பெண்ணோடு நடக்கக்கூடாது. பெண்ணோடு நடந்தால் பெரிய இடைஞ்சலு. அதனால ஏமன்னா என் படைப்பு பல விதமா இருக்கு. ஒரு தின அரசனா படைச்சிருப்பேன், ஒரு தின ஆண்டிய அலைய விட்டுருப்பேன், ஒரு தின கந்தறியாம, ஒரு தின வாய் பேச முடியாம, ஒரு தின நடக்க முடியாம, நம்ம ஏமனுக்கு 7 குழந்தை கொடுத்திருப்பேன், ஒற்றாருக்கு ஒரு குழந்தை கொடுக்க தாமதம் பண்ணியிருப்பேன். ஆண் பிறந்த வீட்டுல பெண் பிள்ளை இருக்காது, பெண் பிறந்த வீட்டுல ஆண் குழந்தை இருக்காது. இப்படி என்னுடைய படைப்பு பலவிதம். அப்படியாக இந்த பகவான் சொன்னால், ஏ பார்வதி, அதனால என்னோடு நீ வர வேண்டாம், எனக்கு இடைஞ்சல் ரொம்ப இருக்கு, அதனால இன்னைக்கு மட்டும் என் கூட வராத. ஏமனா நீ என் கூட வந்தன்னா முடிச்சில்லாத வாயு முணுமுணுத்த தொண்டை ஏதாவது பேசிக்கிட்டு புலம்பிக்கிட்டே வருவாள்ல. ஆமா, நான் உனக்கு பயிர் சொல்லுவேன் தவிர நான் பார்க்கக்கூடிய தொழிலை என்னால பார்க்க முடியாது. நான் நினைச்சேன் எப்போ மாதிரி நான் போறேன், இங்கே கைலாசத்துல இங்கேயே இருமா, போற வர மறிக்காத. ஆமாம்மா, அதனால என்னோடு நீ வர வேண்டாம், இடைஞ்சல் ரொம்ப இருக்கு. பகவான் கூட வந்தனா பழுது ரொம்ப இருக்கு. அதனால ஏ சத்தியே உமா மகேஸ்வரிய, நான் இறை அளக்க போறேன் என்ன வழி மரியாதை என்று ஏஜன் சிவபெருமான் சொன்ன போது அப்ப பார்வதி சொன்னா, ஐயா ஆண்டவனே பகவானே, உங்களோடு வல்லையானா சத்தினான பார்வதியா, உங்களோடு வாழ மாட்டேன், அக்கினிய வளர்க்க போற, அக்கினியில இறங்கிரு சத்தியாம் பார்வதி